ஹாய் ஐம் வெங்கடேஷ். இன்னைக்கு டே 38. நம்ம சண்டேஸில் வந்து ஹாஸ்டலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து துணியை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டேன். ஒன்று வந்து கையில் துவைக்கிறது, இன்னொன்று வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறது. ஏன்னா நம்ம ஃபார்மல்ஸ் காலேஜ் போட்டு போதெல்லாம் வந்து கையில் துவைச்சா தான் நல்லா அழுக்கு போகும். நம்ம சும்மா ரஃப்யூஸ்க்கு போட்டு சுற்றுறதெல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு கையில் துவைக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பவுடர்லாம் போட்டு ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட கையில் துவைக்க மட்டும் 2 வாளி வந்துச்சு. சரி, அது எப்படி போய் துவைக்க போகிறேன்னே தெரில. சரி விட்ருங்க, பார்த்துக்கலாம். நானும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் கிளம்பிட்டோம். நம்ம காலேஜில் சம்மர் கேம்ப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து கிளாஸஸ் வந்து ஒரு கோச்சாக வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ஒரு கோச்சாக வேறு சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து காகிள்ஸ், கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்களும் போட்டுக்கோங்க. நானும் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. அது உள்ளே எடுத்து முடிஞ்சு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து கொஞ்சம் நேச்சுரலாக சூப்பராக அழகழகாக ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நைட்டு சரியான மழை, இடி மின்னலாம் பயங்கரமாக பெஞ்சிச்சு. என்னாச்சுன்னே தெரில, ஒரு 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் ஒரு மாமரம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் சில சரியான காற்றுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒரு 3 மாங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரூமில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்டலில் கரண்ட்டு போனாலே உங்களுக்கே தெரியும், ஒரு ஹாஸ்டலில் கரண்ட்டு போனால் என்ன சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜூனியர் பசங்க வந்து தண்ணியில் வலிக்கி விட்டு விளாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மேலே ஏறி போய் உட்காந்துவேன். டாட்டா பை பை.